பேருந்தில் பயணம் செய்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இருக்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மாநகர பேருந்துகள் என்று அழைக்கப்படக்கூடிய எம்டிசி பஸ்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்கப்படுகிறது. அதாவது ஜிபேலேயே கட்டணத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேருந்துகளில் அனைத்து விதமான நபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக ஒரு ஆர்டராக பார்த்திங்கன்னா பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ண போகிறதா தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024 எலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அது ஒரு எலெக்ஷனாக இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்தில் பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண்மணிகளுக்குமே புதிய புதிய அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அது எப்பேற்பட்ட அறிவிப்புகளாக இருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024 எலெக்ஷனில் ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையில தான் நிச்சயமாக பார்த்திங்கன்னா பேருந்து பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே பார்த்திங்கன்னா புதிய புதிய அறிவிப்புகள், முதியவர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆண்களும் பார்த்திங்கன்னா பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் புதிய புதிய அறிவிப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்குமான மிக முக்கியமான அறிவிப்புகளாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே